ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருந்துட்டு ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எவ்வளோ சம்பளம், எவ்வளோ ஏஜ் லிமிட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதன் முறையாக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு 24/3/2024 வந்திருக்குது. அதுக்கப்புறம் இதோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆஃப்லைனில் தான் நம்ம ஃபில்அப் பண்ணி அனுப்ப முடியும். நத்திங் பட் போஸ்டல் இல்லை கொரியர் தான் அனுப்பணும். ஸோ இதோட எண்டு டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 23/4. ஸோ நமக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதம் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் த எலிஜிபிள் இந்தியன் சிட்டிசன்ஸ் who are native of the Union Territory புதுச்சேரி இல்லை பாண்டிச்சேரி. ஸோ என்ன சொல்ல வரீங்கன்னா, ஸோ பாண்டிச்சேரியை நேட்டிவாக கொண்டவங்களால் மட்டும்தான் வந்து இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, பாண்டிச்சேரியில் யார் இருக்கிறீங்களோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க டெஃபினட்டாக அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் 6 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், டிரான்ஸ்லேட்டர் ஆர் இன்டர்பிரட்டர், ஜூனியர் கிளர்க்கு, டைப்பிஸ்ட், டிரைவர் அண்டு எம்டிஎஸ், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் போஸ்டிங்ஸு. எவ்வளோ போஸ்டிங் இருக்குன்றதை கீழே பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் அண்ட் பே ஸ்கேல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 35,400 கொடுக்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து 6 இருக்குது. 3 வந்து அண்டர்சர்வ்டு, 1 எம்பிசிக்கு, 1 ஓபிசிக்கு, 1 எஸ்சிக்கு, மொத்தம் 6 முடிஞ்சிச்சு. அடுத்து ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,500 வரையும் கொடுக்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து மொத்தம் 9. 4 அண்டர்சர்வ்டு, 2 எம்பிசிக்கு, 1 ஓபிசிக்கு, 1 எஸ்சிக்கு, 1 இடபிள்யூஎஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3வது போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் ஆர் இன்டர்பிரட்டர், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 25,500 கொடுக்குறாங்க சம்பளம். நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ 2மே அண்டர்ஸ்டோடுக்கு இருக்குது. அடுத்து ஜூனியர் கிளர்க்கு 20,000 வரையும் கொடுக்குறாங்க. நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா 23. டைப்பிஸ்ட்டு, ஸோ குரூப் சியில் போஸ்ட்டு, இதுக்கும் பார்த்திங்கன்னா 20,000 வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க. 13 போஸ்டிங்ஸ் இருக்குது. அடுத்து டிரைவர் ஒரே ஒரு போஸ்டிங் தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, இது வந்து பார்த்திங்கன்னா 18,000 வரை சம்பளம் கொடுக்குறாங்க. டோட்டல் வேகன்சிஸ் 20 இருக்குது. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 7 ஜாப் கேட்டகரிக்கும் சேர்த்து 74 ஜாப் வேகன்சிஸ் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டேஷன் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 18. ஸோ 18ன்றது எல்லாருக்கும் மினிமம். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு 37 வரை இருக்கலாம். ஸோ 37 முடிஞ்சிருக்கக்கூடாது. எம்பிசி, ஓபிசி, இபிசி, பிடி, பிசிஎம் இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு 35 முடிஞ்சிருக்கக்கூடாது. ஸோ 18க்கு மேலே இருக்கணும், 35க்கு கீழே இருக்கணும். அடுத்து ஃபார் அதர்ஸ் வந்துட்டு சச்சஸ் அப்ளிகேட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஓபிசி, இபிசி, பிடி, பிசிஎம். ஸோ இவங்களை தவிர்த்து இருக்கவங்களாம் அதர்ஸ் கேட்டகரிக்கு வருவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா 18க்கு மேலே இருக்கணும், 32 கீழே இருக்கணும். ஸோ இதுதான் ஏஜ் லிமிட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணவங்களுக்கு, எக்ஸ் சர்வீஸ்மேனு, ஸோ இந்தமாரி எல்லாத்துக்குமே இருக்குது. விடோஸு, இந்தமாரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ முக்கியமாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த எஜுகேஷன் அண்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் தான். இதுவரையுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் பார்த்துருப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஒன்று சேர்த்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ரொம்ப கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், கவனிக்கக்கூடியது ஒன்று. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி ரெகக்னைஸ்டு ஃப்ரம் யூனிவர்சிட்டி. அடுத்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்னன்றதை பார்த்திங்க அப்படின்னா, பாஸ் இன் த ஃபாலோயிங் சப்ஜெக்ட் கண்டக்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆர் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ஆர் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் ரெகக்னைஸ்டு பை தி கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி. மற்றும் கீழே இருக்கிற இந்த 3மே வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெனோகிராஃபர் லோயர் ஆர் ஜூனியர் கிரேட் இங்கிலீஷில் இருக்கணும். அடுத்து டைப்ரைட்டிங் ஹையர் ஆர் சீனியர் கிரேட் இங்கிலீஷில் இருக்கணும். 3வது வந்து பார்த்திங்கன்னா டைப்ரைட்டிங் லோயர் ஆர் ஜூனியர் கிரேட் இன் தமிழ் ஆர் மலையாளம் ஆர் தெலுங்கு. ஸோ இந்த 3மே உங்ககிட்ட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபருக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்து செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து 12 பாஸ் ஆகிருக்கணும்.
அடுத்து வந்துட்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்னா மேலே சொன்ன அதே தான். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட்டர் ஆர் இன்டர்பிரட்டர். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஏ டிகிரி வித் தெலுங்கு ஆர் மலையாளம் லாங்குவேஜ் as the மெயின் சப்ஜெக்ட் ஆஃப் த ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இதுக்கு அவங்க பெருசாக எதுவும் கொடுக்கல. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிளார்க்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ பாஸ் இந்த ஹையர் செகண்டரி கோர்ஸ். ஸோ நீங்கள் 12th பாஸ் ஆகிருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ பாஸ் இந்த டைப் ரைட்டிங் லோயர் ஆர் ஜூனியர் கிரேட் எக்ஸாமினேஷன் இந்த இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஆர் மலையாளம் ஆர் தெலுங்கு கண்டக்டட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் போர்டு டெக்னிக்கல் எஜுகேஷன். ஸோ நீங்கள் வந்து லோயரில் ஜூனியர் கிரேடு வந்து டைப் ரைட்டிங்கில் பாஸ் ஆகிருக்கணும். அது வந்து இங்கிலீஷ் இல்லை தமிழ் மலையாளம் இல்லை தெலுங்கு இந்தமாரி எதுலேயே ஒன்றில் நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணியிருக்கணும், இல்லை அப்படின்னா போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் கண்டக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் சேர்ந்து நீங்கள் பாஸ் ஆகி அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஜூனியர் கிளர்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 பாஸ் ஆகிருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் இந்த குவாலிஃபிகேஷன் சப்ஜெக்ட் கண்டக்டட் பை தி ஸ்டேட் போர்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஆர் போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ வந்து கீழே சொல்லியிருக்கிறதுல நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். அது வந்து ஸ்டேட் போர்டு கண்டக்ட் பண்ணியிருக்கணும், இல்லை வந்து போர்ட் ஆஃப் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணியிருக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைப் ரைட்டிங் லோயர் ஆர் ஜூனியர் கிரேடு இங்கிலீஷில் இருக்கணும். அண்டு டைப் ரைட்டிங் லோயர் ஆர் ஜூனியர் கிரேடு இன் தமிழ் ஆர் தெலுங்கு ஆர் மலையாளம். ஸோ இந்த மூணுலேயும் ஏதாவது ஒன்றில் வந்து நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், டைப்பிஸ்ட் போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் நம்பர் 6 டிரைவர். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8th பாஸ் ஆகிருந்தால் போதும். இதுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷுட் பொசஸ் ஏ வேலிட் லைட் மோட்டார் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். அடுத்து வந்து ஏ பாஸ் இன் த கம்படன்சி டெஸ்ட் இன் டிரைவிங் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட் டு பி கண்டக்டட் பை தி கவர்மெண்ட். ஸோ இந்த வந்து ரெண்டுமே நீங்கள் உங்ககிட்ட வந்து நீங்கள் பாஸ் ஆகிருக்கணும். காம்படிஷன் டெஸ்ட் டிரைவிங்லேயே பாஸ் ஆகிருக்கணும், மெடிக்கல் டெஸ்ட்லேயும் நீங்கள் பாஸ் ஆகணும். அடுத்து 7வது வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி நீங்கள் படிச்சிருக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் அவங்க வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் எதுவும் கேட்கல. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 7 போஸ்டிங்கு. அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன். உங்களுக்கு இந்த இதில் வந்து வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீ. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஆர் அண்டர்சர்வ்டு இடபிள்யூஎஸ் எம்பிசி ஓபிசி பிடி பிசிஎம் மற்றும் இபிசி அப்ளிகன்ஸ் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 750 வந்து ஃபார் ஈச் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும். அது என்னென்ன போஸ்ட்னா சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் கிளர்க்கு, டிரான்ஸ்லேட்டர் ஆர் இன்டர்பிரட்டர் அண்ட் டைப்பிஸ்ட். ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்க வந்து 750 நீங்கள் கொடுக்கணும். எந்த இதுக்குன்னா இந்த யூஆர் இடபிள்யூஎஸ் எம்பிசி ஓபிசி பிசி பிடி இபிசி அப்ளிகேஷன் இவங்க எல்லாருமே வந்து 750 கொடுக்கணும். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கவங்க வந்துட்டு டிரைவருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டிரைவருக்கும் எம்டிஎஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் 500 கொடுத்தா போதும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உமன் அப்ளிகன்ஸ் அண்ட் அப்ளிகன்ஸ் பிலாங்ஸ் டு எஸ்சி எஸ்டி பர்சன் வித் பிடபிள்யூடி. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எக்ஸம்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலுக்கு உண்டானது. ஸோ இதை டெஃபினட்டாக கோத்ரூ பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு லிங்க்லேயே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஒரு டைம் கோத்ரூ பண்ணுங்கள். அடுத்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து பாண்டிச்சேரி தான், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் செலெக்ஷன். ஸோ இது வந்து கொஞ்சம் கவனிக்கக்கூடியது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எ காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர் அண்ட் டிரான்ஸ்லேட்டர் ஆர் இன்டர்பிரட்டர். வந்து இவங்களுக்கு வந்துட்டு டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் கொஷின்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃப் ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் கிளர்க்கு அண்ட் டைப்பிஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி கிரேடில் இருக்கும் கொஷின்ஸு. மூணாவது சி வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் ஃபார் த எம்டிஎஸ். ஸோ இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு வந்துட்டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் ஃபார் டிரைவர் வந்துட்டு 8th ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு எந்த மாதிரி எக்ஸாமினேஷன் அதுக்கு உண்டான ஸ்டாண்டர்ட்ஸு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொன்னல இந்த சீனியர் கிரேடுக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் நாலேஜு, நியூமெரிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அனாலிட்டிக்கல் அண்ட் ரீசனிங் ஸ்கில்லு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், பேசிக் நாலேஜஸ் இன் கம்ப்யூட்டர். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 100 கொஷின்ஸ்க்கு இருக்கும். இந்த 100 கொஷின்ஸ்க்கு 100 மார்க்கு கேட்பாங்க. இதில் மினிமம் நீங்கள் 40 மார்க் பாஸ் ஆகிருக்கணும். 120 மினிட்ஸ் கொடுப்பாங்க. ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அடுத்து பாஸ் ஆனவங்க வந்து ஸோ 40 மார்க்குக்கு யார் யாரெல்லாம் எடுத்தாங்களோ அடுத்து வந்து அவங்களுக்கு ஷார்ட் அண்ட் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்தமாரி வந்து ஒன்று ஒன்றா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் ஆர் இன்டர்பிரட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே தான். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா இதே தான். ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் நாலேஜ், நியூமெரிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டி, அனாலிட்டிக்கல் அண்ட் ரீசனிங் ஸ்கில்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், பேசிக் நாலேஜஸ் இன் கம்ப்யூட்டர் கொடுத்துருக்காங்க.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர். ஸோ உங்களுக்கும் அதே தான். அடுத்து ஜூனியர் கிளார்க் அண்ட் டைப்பிஸ்ட்டு. ஸோ இவங்களுக்கு வந்து ஸோ எல்லாருக்கும் இதே தான். ஆனால் இதில் பாஸ் ஆனவங்க வந்து அடுத்தடுத்து வந்து அவங்களுக்கு வந்துட்டு ஃபில்டர் ப்ராசஸ் வச்சுருக்குறாங்க. அடுத்த டிரைவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவங்களுக்கு வந்துட்டு ஜென்ரல் நாலேஜு, ஜென்ரல் அவேர்னஸ், டிரைவிங் தியரி, ப்ரீ டிரைவிங் செக்ஸ், zone of visions, priority for certain vehicle, traffic education, vehicle mechanism and repairs, good qualities of driver. ஸோ இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து சில டெஸ்ட் வச்சுருக்காங்க. இவங்கள வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் 40 மார்க் வந்து இந்த 100 மார்க்குக்கு 40 மார்க் நீங்கள் எடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதில் பாஸ் ஆனவங்களுக்கு வந்துட்டு அடுத்து ஸ்கில் டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து டெஸ்ட் இருக்குது. அடுத்து MTS மல்டி டாஸ்கிங்க்கு வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அதே தான். ஜென்ரல் நாலேஜ் இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ், பேசிக் அர்த்தமெட்டிக் எபிலிட்டிஸ் அண்ட் நாலேஜ் இன் ஹவுஸ் கீப்பிங், ஹைஜீன், ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் சர்வீஸ், ஃபுட் ப்ரொடக்ஷன், டிராஃபிக் சயின்ஸ், டிராஃபிக் ரூல்ஸ், ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ், ஆஃபீஸ் வெல் கீப்பிங், ஆஃபீஸ் ஆர்டிகல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் ஆர் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு மொத்தம் 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. 120 மினிட்ஸ் கொடுப்பாங்க. OMR ஷீட்டில் இருக்கணும். ஸோ மினிமம் 40 மார்க் பாஸ் ஆகணும். ஸோ மினிமம் நீங்கள் 40 மார்க் எடுத்தால் தான் பாஸு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சில ஃபில்டரிங் ப்ராசஸ் இருக்குது. யாரெல்லாம் 40க்கு மேலே எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு சில ஃபில்டரிங் ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்தமாரி வந்துட்டு சில டெஸ்டஸ்லாம் வச்சு தான் வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்குது. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் செலெக்ஷன் லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்தமாதிரி வந்து அடுத்தடுத்து டெஸ்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பாஸ் ஆகிட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பாண்டிச்சேரிக்கு வேலைக்கு போகலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில். இதில் வேறு எதுனா உங்களுக்கு டவுட் இருக்குன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். தேங்க்யூ.